தந்தையும் மகனும் கோடை விடுமுறைக்காக யானை பாதுகாப்பு முகாமிற்கு சென்றிருந்தார்கள். அன்று மகனை அந்த முகாமிற்கு அழைத்துச் செல்ல தந்தைக்கு ஒரு காரணம் இருந்தது. பள்ளியில் நடத்தப்பட்ட கால்பந்து போட்டியில் மகன் தோற்றுப்போன நாளில் இருந்து அவன் தன்னுடைய நம்பிக்கையை இழந்திருந்தான். அடுத்தடுத்து பள்ளிகளில் நடந்த போட்டிகளில் அவன் பங்கேற்கவில்லை. தன்னால் தனது குழுவும் தோற்றுவிடும் என்ற பயம் அவனை தொற்றிக்கொண்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டிருந்தால், நீங்கள் நம்பிக்கையை இழந்தது போல் உணர்ந்திருந்தீர்கள் என்றால், இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு ஒரு உந்துதலை தரும். இந்த கதையை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. என்னை உற்சாகப்படுத்த மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால் ரதிஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்க. யானைகளுக்கு அருகில் செல்லும்போது அந்த சிறுவனுக்கு கொஞ்சம் பயம் பற்றி கொண்டது. ஏனென்றால் அந்த பெரிய பெரிய யானைகளை ஒரு சிறிய கயிற்றால் அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். தன்னுடைய சந்தேகத்தை தன் தந்தையிடம் கேட்டான். அப்பா, இவ்வளவு பெரிய யானையை இந்த சின்ன கயிற்றால கட்டியிருக்கிறார்களே, அது அவிழ்த்து கொண்டு வந்து நம்மை தாக்கிவிடாதா என்றான். மகனே, யானை சிறியதாக இருக்கும்போது இதே கயிற்றால் தான் அதை கட்டி வைத்தார்கள். அது அந்த கயிற்றை இழுத்து பார்த்து தப்பிக்க முயன்ற போது அதனால் முடியவில்லை. தொடர்ந்து இதே கயிற்றால் அதை கட்டி வைத்தார்கள். நாளாக நாளாக அந்த யானை தன்னை விட இந்த கயிறு பலமானது என்று நினைத்து கொண்டது. காலப்போக்கில் யானை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதன் எண்ணத்தில் மாற்றம் இல்லை. இப்பொழுதும் அந்த யானை அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறது, இந்த கயிற்றை நம்மால் அவிழ்க்க முடியாது என்று. சரி, நீ சொல் பார்க்கலாம், யானையால் இந்த கயிற்றை அவிழ்க்க முடியாதா? அப்பா, நிச்சயம் இதை அவிழ்க்க முடியும். ஏனென்றால் யானையின் உருவம் மிகவும் பெரியது, இந்த கயிறோ மிகவும் சிறியதாக இருக்கிறது என்றான். அப்படியென்றால் ஒருமுறை நீ கால்பந்தில் தோற்றுவிட்டதற்காக அதை நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த யானையைப் போல் உன் எண்ணங்களை அதே இடத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ளாதே. இது இந்த சிறுவனுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்குமான கதை. நீங்கள் தோற்றால் அதை இடத்தில் நின்று அதை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள், என்னோடு இணைந்திருங்கள், என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.